போகும்போது இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு போங்க. ஓ, நீ முந்திக்கிட்டியா? ரொம்ப சந்தோஷம். போகும்போது என்ன இப்பவே போட. சீக்கிரமா உங்களுக்கு விடிவா போனா சரி. இனிமே இந்த நக்கல் பேச்செல்லாம் வேண்டாம். இருக்கிறத கொஞ்ச நாளுக்கு உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. இத்தனை நாள் மரியாதை கொடுத்து கிழிச்சுட்டேன். காலகட்டத்தில் மூச்சு முடிச்சால உருப்பாரு. சரி. அப்பா அம்மா, ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரீங்க? ஸ்கூலுக்கா? எதுக்கு? அப்பா, லாஸ்டிக்கே சொல்லலப்பா, இங்க எங்க ஸ்கூல்ல கல்ச்சர், நான் வயலின் வாசிக்க போறேன். அப்பா, இதுக்கு மட்டும் நீங்க வரல, இனிமே உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன்ப்பா. அதான் சொல்றல, போங்க. நானா என்ன விளையாடியா? நான் வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன். என்னால போக முடியாது. வேணா நீ போ. ஏன் நான் மட்டும் வீட்டுல சமையல் செஞ்சுட்டு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நினைச்சீங்களா? நானும் வேலைக்கு தான் போறேன். எனக்கும் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. என்ன பெரிய வேலை? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலை எல்லாம் வரணும்னு சொன்ன? ஆமா சொன்னேன். அதான் இப்ப எல்லாம் முடிய போகுதுல, அப்புறம் என்ன? நல்ல வேலை வாக் வச்சு கேட்டுட்டு இந்த வேலையை விட்டு தொலைக்க. மாசம் 75,000 எவன் தருவான்? ஓ, 75,000 என்ன விட அதிகமா சம்பாதிக்கிறது குத்தி காட்டுறியா? உன்னை நானு குத்தி காட்ட போறேன். உன்னால நான் மனுஷனை மதிச்சு பல நாள் ஆச்சு. அப்பா, ஏப்பா காலையிலே சண்டை போட ஆரம்பிச்சிருங்க? அது உன் அம்மாட்ட கேளு. அவன் கொஞ்சம் தான் ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் நீ ஓவரா பேசிட்டேன், அது நீங்க பாத்துட்டீங்க. ஸ்வேதா, எல்லாம் இன்னும் 2-3 மாசம் தான், அப்புறம் நம்ம தனியா போயிடலாம். சரியா? டைவர்ஸ் கொடுத்தது உனக்கு. என் பொண்ணு என் கூட தான் இருப்பா. ஏன் என் வாழ்க்கையை சிறந்தது பத்தாத உனக்கு? என் பொண்ணா சூட் பண்ணிட்டோம். ஐயோ, நீங்க சண்டை போட ஆரம்பிச்சீங்கன்னா நிறுத்தவே மாட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க 2 பேரும் எனக்காக ஸ்கூலுக்கு வந்தே ஆகணும். அம்மா ப்ளீஸ்மா, அப்பா ப்ளீஸ்தா. ஏய், நான் சொல்றல, என்னாலலாம் வர முடியாது. உங்க அப்பா வருவாரு, நைட்டு அவர் கூட வீட்டுக்கு வந்துரு. அப்பா, நீங்களாச்சும் வந்துடுவீங்களாப்பா? நல்லா வாழ்க்கையே பேசல. உங்க அம்மா வருவா, நான் கிளம்புறேன். சரி சரி, உன் ஸ்கூல் பஸ் வர நேரம் ஆச்சு. நீ சீக்கிரமா கிளம்பி ஸ்டாப்புக்கு போ. சரோஜா வீட்டை லாக் பண்ணிப்பாங்க. பாப்பா, உன் பேர் என்னம்மா? நீங்க யாரு? ஏன் கேக்குறீங்க? ஏய், வாயத்துக்கு சத்தம் போட்டு வச்சுக்கோ, உன்னை கொல்லுறேன். கத்த கத்த கத்த. சத்தம் போட்ட எனக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. என்னது கூட்டு வந்திருக்கான்? கடத்திட்டு வந்திருக்கேன். என்னது கடிச்சிட்டா? அப்ப உங்க அப்பா கிட்ட பணம் கேட்க போங்களா? அவங்க ஆபீஸ்ல பிஸியா இருப்பாங்க, போன் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. பணமா? முட்டை போடுற கோடியா இருக்கிறதுக்கு நான் முட்டாள் இல்ல. எனக்கு மிரட்டி பணம் கேட்கிற பழக்கமே இல்ல. அப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த மருந்த ஊத்தி உன் கண்ணை குருடாக்கி ஆந்திரா கர்நாடகா கொண்டு பிச்சை எடுக்க வச்சா டெய்லி 1000 ரூபாய் கலெக்ஷன் வரும். அதுல ஒன்ன சேர்த்து நம்ம கணக்குல மொத்தம் உருப்படி 35 உருப்படி ஆச்சு. அப்ப என்ன குளிராக்க போறீங்களா? ஆமா, நீ முரண்டு பிடிக்காம இருந்தா கொஞ்ச நேரம் வரைக்கும். முரண்டு பிடிச்சா அவ்வளவுதான். நம்ம உடம்பு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க சொன்ன மாதிரி கண்ணை குளிராக்கிடுங்க. ஏய், என்ன வேற நினைச்சியா? அப்படியே இந்த மருந்து தந்து கண்ணை ஊத்துற வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் கண்ணு குருடாயிரம். என்ன எனக்கு ஊத்திடுங்க. டெய்லியும் அப்பா அம்மா போடுற தண்ணியை பார்க்கறதுக்கு நான் குளிராவே இருக்கணும். ஏய், நான் கண்ணு குருடாக்க போறேன்னு சொல்றேன்.
என்னடா கொஞ்சம் கூட பயணமா குடும்ப கதை எப்படி பேசிட்டு இருக்க? அடிச்சான்னு வச்சுக்க. எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு பிரிய போகணும். இப்பெல்லாம் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு வீட்டை இருக்கவே பிடிக்கல. இன்னைக்கு கூட எங்க ஸ்கூல்ல கல்ச்சர் நான் வயலின் வாசிக்கலான்னு இருந்தேன். அதுக்கு கூட யார் வரன்னு தந்த. நீ வயலின் வேற வாசிப்பியா? ஒரு நேரம் கிளாஸுக்கு போயிட்டு இருக்கேன். கொஞ்சம் வயலின் வாசி பாப்போம். ரொம்ப நல்லதா போச்சு. உன் கண்ணை குருடாக்கி ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் வயலின் வாசிக்க வச்ச நீ மத்த உருப்படியோட டபுளா சம்பாதிப்ப. வா. நாம இப்ப எங்க போறோம்? ஏய், சத்தம் மூடாம என் கூட வரணும். நீ ஸ்வேதா கல்ச்சரல்ஸ்க்கு போலையா? என்ன விளையாடியா? நான் காலையில உன்னதான் போயிட சொன்னேன். ஸ்வேதா, 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 எங்க ஸ்வேதா காணோம்? ஸ்வேதா என்ன வீட்டுக்கு வரல போல இருக்கே. டேய், நீ போன என்கிட்ட போன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ போன என்கிட்ட போன் பண்ணி சொன்னியா? வார்த்தைக்கு பதில் மட்டும் பேசு. ஹலோ 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 மிஸ், நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல சி செக்ஷன் ஸ்வேதாவோட ஃபாதர் பேசுறேன். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு இருந்தேன். இன்னைக்கு ஏன் சார் ஸ்வேதா கல்ச்சுரல்ஸ்க்கு வரல? அட்லீஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம்ல. என்ன மிஸ் சொல்றீங்க? ஸ்வேதா ஸ்கூலுக்கு வரலையா? அவ காலையில ஸ்கூலுக்கு தான் கிளம்பி வந்தா. என்ன சார் இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? அவ இன்னைக்கு ஸ்கூல் பஸ்லயே ஏறலையே. எல்லாம் ஒன்னாலதான். என் பொண்ணு மட்டும் இன்னைக்கு வீட்டுக்கு வரல, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி கத்துற? எதுக்கு எடுத்தாலும் என்கிட்ட வந்துரு. அவ ஏதாவது ஃப்ரெண்ட் வீட்டுல சுத்தி இருப்பா, நான் போய் பாக்குறேன். ஸ்வேதா, ஐயோ ஸ்வேதா, 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 என்ன நீ வந்து தனியா வர? என் பொண்ணு எங்க இருக்காங்க? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு ஸ்வேதா எங்கேயும் வரலையா? வரப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ ஸ்வேதா, இப்ப வந்து என்ன பிரச்சனை? ஒழுங்கா பொம்பளையா? குடும்பத்தையும் புள்ளிங்க இப்படிலாம் நடக்குமா? இதுக்கும் என்ன காரணம்? அவளுக்கு பொண்ணுதானே. ஹலோ அம்மா, ஹலோ. ரேணு, நான் தான்மா. சொல்லுங்க சித்தப்பா. இல்ல, இன்னைக்கு நம்ம ஸ்வேதா மாதிரி ஒரு பொண்ணை விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். அதான் உங்க ஞாபகம் வந்துச்சு. மாப்பிள்ள ஸ்வேதா எல்லாம் நல்லா இருக்காங்களா? சித்தப்பா, எங்க சித்தப்பா பாத்தீங்க? நம்ம ஸ்வேதாவை 2 நாளா காணோம் சித்தப்பா. நீங்க திரும்பி போய் பாருங்க சித்தப்பா, நாங்க இப்பவே வரோம். போகும் பாதை வாழும் வாழ்க்கை பாரமில்லை.
ஸ்வேதா அம்மா நான் அவனுக்கு சொல்லியிருக்காரம்மா யாராவது தெரியாதவங்க அவனுக்கு போக கூடாதுன்னு ஏமா அப்படி பண்ணுற இல்லம்மா நீயும் அப்பாவும் சண்டை போட்டுக்கிட்டு என்ன பார்க்க கஷ்டமா இருக்குமா இப்ப நீங்க பெரிய போறீங்க வர சொன்னீங்களா எனக்கு வீட்டை இருக்கவே பூட்டிக்கல அதனால நான் இங்கே இருக்கேன் நீங்க போ ஸ்வேதா வாமா நம்ம இங்கிருந்து கிளம்பலாம் இல்ல நான் வீட்டுக்கு வரல நான் வீட்டுக்கு வந்தா என் வயலின் கேட்ட யாரும் இருக்க மாட்டீங்க நீங்க போற சண்டை சத்தத்தெல்லாம் நாங்க கேட்கணும் ஆனா நிறைய பேர் என் வயலின் கேட்டு நிறைய பேர் ஒரு சில்லற சத்தம் எனக்கு கை தட்டெல்லாம் கேட்கும்போது இன்னும் ஆஸ்கினோடு தோணுது இது அம்மா இது அப்பா இரண்டையும் சேர்த்தாதான் மியூசிக் வரும் இனிமே நீங்க கவலைப்பட மாட்டீங்க எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க சாரிமா ப்ராமிஸ் இனிமே நீங்க என் கூட தான் இது பேரும் ப்ராமிஸ் பண்ணுங்க ப்ராமிஸ்மா ப்ராமிஸ் சாரிப்பா எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை உன் மனசை இவ்வளவு பாதிக்குள்ள எங்களுக்கு புரியாம போச்சுமா சாரி நாடு இனிமே நாங்க 2 பேரும் உன் கூடவே இருப்போமா சாரிம்மா சாரிப்பா நீயும் இப்ப சாரி கேக்குற ஸ்வேதா 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 எப்படிமா என் கண்ணு குரலா கருத்துனாதான் இருக்கு ஆனா எனக்கு நல்லா வயலின் வாசிக்க தெரிஞ்சனால கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு பிச்சை எடுக்க சொல்லிட்டாரு ஸ்வேதா ஸ்வேதா The moral of the story, we all spend more time with our family than